السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى ما كان للنبي والذين آمنوا أن يستغفروا للمشركين ولو كانوا أولي قربى من بعد ما تبين لهم أنهم أصحاب الجحيم. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الصبر نصف الإيمان. صدق النبي صلى الله عليه وسلم. மாதங்களிலும் சிறந்த மாதமான ரமலான் மாதத்தை அடைய வைத்திருக்கின்ற அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தும் உண்டாகட்டுமாக. இன்னும் நமது தலைவரான முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை நழுவாமல் தழுவாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் இக்காலத்தில் இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நபருக்கு ஒரு நிமிடம் கஷ்டம் வரலாம், ஏன் ஒரு மணி நேரம் கஷ்டம் வரலாம், இன்னும் சொல்ல போனமே ஆனால் ஒரு நாள் முழுவதும் கூட கஷ்டம் வரலாம். ஆனால் அந்த கஷ்டத்திற்கே அந்த நபர் எடுக்கக்கூடிய முடிவு மிகவும் கேவலமான முடிவாகத்தான் இருக்கிறது, பொறுமையாக இருப்பதில்லை. ஆனால் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் நாம் விளங்குவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆண்டு மட்டும்தான் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்று எண்ணக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்க போனோமே ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் சஜ்தாவிற்கு சென்ற பொழுது அருகில் இருந்த முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் சஜ்தாவில் இருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய குடலை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது போட்டு அவர்களை எழ முடியாமல் ஆக்கிவிட்டார்கள். அதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாகத்தான் இருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவில் நடந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அவர்களின் மீது குப்பையை ஒரு பெண் கொட்டிக்கொண்டே இருந்தாள். அப்படி இருக்க அதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாகத்தான் இருந்தார்கள். சரி, அவர்கள் இது மட்டுமல்லாமல் இன்னும் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்க போனோமே ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த பொழுது அவர்களுக்கு எதிராக முஷ்ரிக்கீன்கள் அனைவர்களும் அவர்களுக்கு எதிராக ஆகிவிட்டார்கள். அதாவது எவ்வாறென்றால், இவர்கள் இஸ்லாத்தை பரப்பக்கூடாது, இவர்கள் நம்முடைய மார்க்கத்தை போலி என்று சொல்கிறார்கள் என்றவாறெல்லாம் முஷ்ரிக்கீன்கள் எண்ணி அவர்களை தடுத்து கொண்டே இருந்தார்கள். அப்படி இருக்க அந்த முஷ்ரிக்கீன்களுடைய கூட்டத்திலேயே ஒரு நபர், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தடுப்பிச்சவராக இருந்தார்கள். அதாவது எவ்வாறென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரும் அனைத்து தடைகளையும் தடுக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். அவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள்தான் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சாவான அபு தாலிப் அவர்கள். இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கேடயமாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதில் ஒரு கஷ்டம் என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆரம்பித்த பொழுது முஷ்ரிக்கீன்கள் அனைவர்களும் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக எகைன்ஸ்டாக இருந்தார்கள் அல்லவா, அது ஒரு கஷ்டம். இது மட்டுமல்லாமல் அந்த அபு தாலிப் இருக்கார்கள் அல்லவா, அவர்கள் சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வந்துருங்க அந்த மாதிரி சொல்றப்ப அருகில் இருந்த அபு ஜஹல் இன்னும் அபு உமையா ஆகிய இருவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய கருத்தை நீங்கள் நம்பக்கூடாது, நீங்கள் நம்மளுடைய மார்க்கத்தை விடக்கூடாது, நீங்கள் அதை நம்பக்கூடாது என்பதாக கூறி அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க விடவில்லை. அவர்கள் அதே நிலையில மௌத்தாகி விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் மௌத்தானது ஒரு கஷ்டம். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மௌத்தாகி விட்டார்கள் அல்லவா, இது அவர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டது. சரி, அவர்கள் மௌத்தாக தான் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் சென்று துஆ கேட்பார்கள். யா அல்லாஹ், அவர்கள் செய்த பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா ஆயத்திறக்குகிறான், மா கான லிநபி வல்லதீன ஆமனு அயஸ்தக்ஃபிருல் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். அதாவது என்னவென்றால், நபியே, நீங்கள் முஷ்ரிக்கீன்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டாம், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டாம். அவர்கள் உங்களுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவர்களுடைய தங்குமிடம் நரகம்தான் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்திறக்கி விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் மௌத்தானது ஒரு கஷ்டம் மட்டும் இல்லாமல்
இப்பொழுது அல்லாஹ் தாலாவும் அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்வதற்கு அனுமதி தரவில்லை அல்லவா, அதுவும் சேர்ந்து அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டது. இது மட்டுமல்லாமல் இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, அபு தாலிப் அவர்கள் மௌத்தான 3 நாட்களிலேயே இஸ்லாத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட முதல் பெண். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருளாதார உதவிகளையும் செய்தவர்கள். இன்னும் சொல்ல போனமே ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது மிகவும் பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டது. இவர்கள் அந்த கஷ்டத்திலே இருக்கிறார்கள். சரி, நாம் இங்கே இஸ்லாத்தை பரப்ப வேண்டாம், நாம் தாயிஃபிற்கு சென்று அங்காவது இஸ்லாத்தை பரப்பலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதி தாயிஃபிற்கு செல்கிறார்கள். தாயிஃபிற்கு சென்று இஸ்லாத்தை பரப்புகிறார்கள். ஆனால் அங்கிருந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கல்லை எறிந்து அவர்களை அங்கிருந்து விரட்டி விட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் சொன்னான், யா ஜிப்ரீலே, என்னுடைய ஹபீபுடைய ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தாலும் கூட நான் உங்க அனைவர்களையும் அழித்து விடுவேன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் சொன்னதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக பதறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள் என்றால் நான் இந்த தாயிஃப் மக்கள் அனைவர்களையும் 2 மலைகளுக்கு நடுவில் வைத்து நசுக்கி விடுகிறேன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இதுவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அப்பொழுது சரி செய்தீர்கள் என்று சொல்லியிருந்தார்களே என்றால் இச்சமயத்தில் தாயிஃப் என்ற ஒரு நாடு இருந்திருக்காது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அனைத்து கஷ்டங்களும் சேர்ந்து மனதில் ஒரு சின்ன காயத்தை ஏற்படுத்தியிருக்கும் அல்லவா, அதனை சரி செய்வதற்காக அல்லாஹ் தஆலா மேராஜ் பயணத்தை ஏற்பாடு செய்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மேராஜ் பயணத்திற்கு செல்கிறார்கள். மேராஜ் பயணத்திற்கு சென்று அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்விடம் பேசிவிட்டு நமக்காக அல்லாஹ்விடத்தில் 50 வேளை தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரிசாக கொடுத்தான். ஆனால் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்காக அதனை 5 வேளை தொழுகையாக குறைத்து வந்து விட்டார்கள். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து விட்டார்கள். 50 நேர தொழுகையை 5 நேர தொழுகையாக மாற்றி நமக்காக பரிசாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த 5 நேர தொழுகையையும் கூட நாம் சரியாக தொழுவதில்லை. இதிலிருந்து என்ன தெரிய வேண்டும் என்றால், நாம் ஒரு சின்ன செயலை, ஒரு சின்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் கூட நாம் அதற்காக கேவலமான முடிவை எடுத்து விடக்கூடாது. நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அஸ்ஸபுரு நிஸ்ஃபுல் ஈமான், பொறுமை என்பதே இஸ்லாத்தின் பாதியாகும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே ஒரு சின்ன செயல், தப்பான செயல் நடந்தாலும் கூட, கஷ்டமான செயல் நடந்தாலும் கூட அதற்காக நாம் கேவலமான முடிவை எடுத்து விடக்கூடாது. இக்காலத்தில் பார்த்தால் அவ்வாறுதான் பல நபர்கள் அதே போன்ற முடிவை எடுத்து சூசைட் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றெல்லாம் நாம் செய்யக்கூடாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை முன்வைத்து நாம் செயல்பட வேண்டும். அஸ்ஸபுரு நிஸ்ஃபுல் ஈமான் என்ற ஹதீஸை நாம் வாழ்க்கையில் சரிவர செய்ய வேண்டும். ஆக அல்லாஹ் தஆலா நமக்காக கொடுத்த தொழுகையை நாம் சரியான முறையில் தொழுக வேண்டும். சாதாரண நாளில் ஒரு அமலை செய்தால் அது 70, சாதாரண நாளில் ஒரு அமலை செய்தால் அதற்கான நன்மை. ஆனால் இதுவே அந்த ரமதான் மாதத்தில் அந்த செயலை, அந்த அமலை செய்தோமே ஆனால் அது 70 மடங்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக நாம் இந்த சென்ற ரமதான்களில் எல்லாம் எப்படியோ கழித்திருப்போம். அதையெல்லாம் மறந்துவிட்டு இனி வரும் காலங்களிலும் இக்காலங்களிலும் தொடர்ச்சியாக நாம் அமல்களை அதிகமாக செய்துவிட வேண்டும், செய்து அதிகமாக நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.